அதாவது தலைமை வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் சகோதரர் அப்ராஸ் அவர்களே, அதே போன்று இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்கள், இங்கே இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே இருந்து வீடுகளில் இருந்து இவற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக அரசியல் மேடைகளில் பேசிய இதுதான் முதலாவது மேடை என்று நினைக்கின்றேன். இதுக்கு முன்பாக நான் அரசியல் மேடைகளில் பேசியதில்லை. இங்கே நான் பல விடயங்களை முடியுமானவரை உங்களுக்கு தொட்டு காட்டி தான் இங்கு வந்திருக்கிறேன். முதலாவது விடயம் என்றால், நாங்கள் பிரதான 2 தேர்தல்களுக்கு முகம் கொடுத்து உணவு என்பிபி கட்சியை அமோக வெற்றி பெற செய்தோம். ஜனாதிபதி தேர்தல், அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் 3-2 பெரும்பான்மையோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது உள்ளூராட்சி தேர்தல், லோக்கல் கவர்மெண்ட். இடத்திலே பலரும், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி தேர்தலை பெரிய அளவு கவனத்தில் எடுப்பதில்லை, புறக்கணிப்பார்கள், அல்லது வாக்கில் கூட செல்ல மாட்டார்கள், வாக்களிக்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நமது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலை விட, பாராளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏனென்று சொன்னால், உள்ளூராட்சி தேர்தல் அதாவது எமது ஊர் தலைவர்களை, ஊருக்கான தலைவர்களை உருவாக்குகின்ற தேர்தல். ஊர் என்போது முஸ்லிம் சமூகத்துக்கு மிக முக்கியமான விடயம். காரணம், முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் அதாவது ஒரு சிறிய நிலப்பரப்பில் பெரிய சனத்தொகை வாழக்கூடிய சமூகம் தான் முஸ்லிம்கள். அதாவது மிக நெருக்கமாக அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தாய் தந்தையரை விட்டு பிரிய மாட்டார்கள், உறவினர்களை விட்டு பிரிய மாட்டார்கள், பள்ளிக்கு அருகாமையில் முயற்சி செய்வார்கள், பாடசாலைக்கு அருகில் இருக்க முயற்சி செய்வார்கள். அவர் தூர பிரதேசங்களுக்கு போக மாட்டார்கள். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் மிகவும் அதாவது நெருக்கமாகவே இருந்து பழைய சமூகம் என்றால், குறுகிய நிலப்பரப்பில் பெரிய அளவு இந்த சனமாக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் எங்கள் சமூகம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எமது ஊர்கள் மிக வேகமாக பாதைகள், வடிகால்கள், இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் அவசரமாக திருத்தங்கள் உட்படும். அதே போல குப்பை பிரச்சனைகள் ஏற்படும், பலதரப்பட்ட பிரச்சனைகள் முஸ்லீம் ஊரில் ஏற்படும். இது சர்வசாதாரண. இது அதாவது புதிய நிலப்பரப்பில் பெரிய சனம் வாழும்போது இந்த பிரச்சனையே வரும். ஆக இந்த இடத்தில் உள்ளூராட்சி தேர்தல் என்பது நல்ல வினைத்திறனான, நல்ல சிந்தனை உள்ள தலைவர்களை உருவாக்குவது, அவர்களை தேர்ந்தெடுப்பது ஒரு முக்கியமானது. ஆக உள்ளூராட்சி தேர்தல் ஏனைய தேர்தல்களை விட மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று நான் இந்த முதலாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நாங்கள் பார்க்க வேண்டும், எமது இந்த தென் மாகாணம், இப்ப நான் மாத்தறை மாவட்டம், நான் காலியை மமதையும் இணைத்து சொல்லியிருக்கேன். இந்த தென் மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் எமக்கென்று ஒரு அரசியல் தலைமைத்துவம், அரசியல் செல்வாக்கு, எமக்காக குரல் கொடுக்கின்ற முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இருந்தார்களா என்ற வரலாற்றை பார்த்தால் உங்களால் தேடி பிடிக்க முடியாது. இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு தென் மாகாணத்திலிருந்து எந்த ஒரு முஸ்லீமும் செல்லவில்லை, செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, அனுப்ப முடியாது, எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் முடியாது. மாகாண சபை கூட, ப்ரொவின்சியல் கவுன்சிலர் கூட கடந்த 15 வருஷமா எந்த ஒரு முஸ்லீமும் காலியில் இருந்து போகவில்லை, மாத்திரையில் இருந்து போகவில்லை, நம்மளூரில் இருந்து போகவில்லை. ஏதோ வெளிக்கமான அரசபை, காலி மாநகர சபையிலே கொஞ்சம் உறுப்பினர்கள் இருப்பார்கள். இது ஒரு பெரிய அரசியல் தலைமைத்துவமோ, அரசியல் சக்தியோ, அரசியல் பலமோ இல்லை. இது சாதாரண ஒரு விடயம். ஆக எமக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது எமக்கு ஒரு கனவாக இருந்த நேரத்தில், அதாவது கனவு நாங்கள் நினைச்சு பார்க்கவும் இல்லை, ஆனால் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்யவும் இல்லை. மாகாண சபையில் கூட ஒரு எமது சமூகத்தில் போகவில்லை, அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் இல்லை. அதன் காரணமாக நாங்கள் இழந்த விடயங்களை பட்டியல் போட்டால்
அதாவது ஒரு மாகாண சபையை நாங்களும் அந்த அரசியல் அதிகாரத்தை உருவாக்கணுமா இல்லையா, எமக்கும் ஒரு தலைவர் வேணுமா இல்லையா, எமது ஒரு விடயத்தை உடனே கோல் அடிக்கி என்ன நடக்குது காரணம், இங்கே ஒரு அநீதி நடக்குது, இந்த ஸ்கூலுக்கு இந்த எக்வைப்மெண்ட் வந்து இன்றைக்கு இந்த வளங்கள் சரியாக பயிரப்பட்டில்லை, இந்த இடத்துல லேண்டில் சரியாக உருவாக்கல, இதில் பேசுறது ஒரு கோல் பண்ணி பேசுறது ஒரு அரசியல் அதிகாரி இல்லை, அரசியல் தலைவர்கள் இல்லை, ஏதோ அதிகாரிகள் ஒளிவு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயற்பாடு மட்டும் குறைச்சு அவர்கள் இலக்காக போகிறாங்க, அவன் தக்கான போகல, அவன் தொழிலுக்கு பிரச்சனை. ஆனால் அரசியல் தலைவர் என்னடா வேண்டியோட போகிறதே சார் இல்லைங்க, வேண்டியோட எந்த அளவுக்கு சாதாரண துரோணல் வளைய கல்வி பணிப்பாளருக்கு போர் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்க இல்லை இல்லை. அப்ப எங்களுக்கு நாம் உருவாக்கல, இனி உருவாக்கிட்டாங்க, இனி எங்க அரசியல் பயணம் 2 வருஷத்துல 3 வருஷத்துல முடியறதில்ல, இனி ஒரு பெரிய ஒரு அரசியல் பலமுடைய 40 100 வருஷத்துக்கு போகணும். இந்த அர்த்தம் இந்தியாவிலிருந்து இன்னும் பல காரணமாக போகணும், மாகாண சபைக்கு போகணும், ஏனைய நகரசபை மாகாண சபைகளில் ரவிசாரங்களாக கிராமங்களாக உருவாகணும், பெரிய ஒரு அரசியல் பலமும் நாங்கள் உருவாக்கணும். அதுக்கான ஆரம்பம் தான் இருக்கு, அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இருக்கு. 2வது காலம் எடுத்துக்கோங்க, தலையில போட்டுக்கோங்க, இந்த சான்ஸை மிஸ் பண்ணினா இனி பாராளுமன்றத்துக்கு ஒரு சகோதரர் அனுப்புறது அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இனி இப்படி ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் 40,000 ஓட்டு எங்களோட கிடைக்கும்ன்றது நமக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இது இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அழைக்கிறாரு டிக்வல்ல வெளிக்கம வெளிப்பிட்டியே பிரதேசங்கள ஒருங்கிணைப்பு குழுக்கள தலைவராகவும் இருக்கிறாரு. அங்க நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் பாஸ் பண்ணதுக்கு கடைசியா லெட்டர் வரும், வரும், அவர் சைன் பண்ணினா இந்த ப்ராஜெக்ட் பாஸ் ஆகும். சொல்லுங்க, அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்த 50,000 ஓட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 1,00,000 ஓட்டு இருப்பாரு. இன்னும் செல்வாக்குள்ள அதிகாரங்களோட அமைச்சராக அவர் மாறுவார். இது நடக்க போகும், உங்களோட ஆதரவோட இன்னொரு ஆதரவோட இது நடக்க போகும். ஆக நான் நீண்ட நேரம் பேசினேன், நிறைய விஷயங்கள் பேசணும் வந்தேன். நான் நிறைய உரையாடத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் இன்னொரு வருடத்துக்கு நான் செல்ல வேண்டும். சுருக்கமாக நான் சொல்றேன், இவரை பலப்படுத்துங்கோ, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணி வருவாங்க. நிறைய ப்ரொஜெக்டுகள் வளர்ந்து பிரத்யேக ப்ரொஜெக்டுகள் சும்மா லைட் போடுறதும் சரியா, இந்த ஹெல்மெட் இல்லாமல் போகிற பொடியாக முதல்ல வழியாக போல் பண்ணி விடுவோம். இதான் எங்களை காலையிலே நடக்குது. 6 மணிக்கு உள்ளூராட்சி லோக்கல் கவர்மெண்ட் வேலைனாரு மையத்துக்கு உண்டா எடுக்கணும் சரியா, கணக்கு லைட் போடணும், ஹெல்மெட் இல்லாமல் போனா அவரை கொடுத்து காப்பாற்றி விடணும். அப்படி இல்லாட்டி அந்த நேசரி நல்ல மாடு அதிகம் வரப்போ மாடினா அதுக்கு இது பண்ணணும். பின்னுக்கு அதில் பொங்கல் தான் வந்துக்கணும், பொங்கல் தான் வருவார். இது இந்த அரசியல், இது அரசியல், இது பகல் அரசியல், இது பினாமி அரசியல், இது அரசியலே என்ன, இது சாக்கடை அரசியல். அரசியலை படிச்சா அவங்க விளங்கும். ஒரு ஊரை ஒரு கிராமத்தை எப்படி முன்னேற்றுவது, ஒரு கிராமத்துல கழிவு முகாமைத்துவத்தை எப்படி நுணுக்கமா செய்கிறது, ஒரு கிராமத்தை எப்படி ஒரு பச்சை பசையா மாற்றுறது, அந்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறது, அந்த இளைய யுவதிகளுக்கு அந்த நல்ல தொழில்களை பெற்றுக் கொடுக்கிறது, கல்வியை ஊக்குவிக்கிறது, பெண்களுக்கு சிறுவர்களுக்கு சந்தோஷமாக டைம்ல ஒரு பிரியாணி எடுத்து சிறுவர் பூங்காக வைத்து காற்றாடி அழகா அவங்க அந்த டென்ஷன் அவங்க முட்டு குளிக்கிறாங்க, விஷயம் கொண்டு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடங்களை செஞ்சு கொடுக்குறது, ஊர் அழகா மாற்றுறது, நோய் நொடியில் பரப்புறாரு. இங்க ஊர்ல கிட்டத்தட்ட 14 ஒரு நோய் பரவிட்டு இனங்காண்டு போயிடலாம். காரணம் கிடையாது, 63 பேர் இப்ப டிசீஸ் ஆகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குது. காரணம் கிடையாது, கண்டறிந்த மாதிரி அதாவது வார பிஹெச்ஐ வாரவே பக்கம் கொடுக்குறாரு. அங்கே அரசியல் ஒன்று ஒழுங்காக சட்டத்தில் நிறைவேற்ற எல்லாமே பார்த்தா ஒரு ஆள் காப்பாற்றுறது அதை நம்ம அரசியல். இந்த அரசியல் இல்லாமல் ஆகணும். நாங்கள் நல்ல ஆட்சியை உருவாக்கணும், தூய்மையான அரசியல் உருவாக்கணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் கைகோக்கணும். இதோடு நான் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும். இங்கே கிளம்பி இருக்கிற இந்த எங்கள் தலைமை வேட்பாளர் அஃப்ராஸ் அவர் எங்கள் நண்பர், நீண்ட நண்பர், உண்மையிலே
சிலர்ந்த பணிகள் வெளிக்கு விளங்குறீங்க. ஆனால் என்ன சொல்லுவேன், ஒரு அந்த பறவை வந்து காலை அட்டிக்கு சரியான வேகம் உள்ளுக்கு மேலே சத்தம் காமி நான் சுற்றி நிற்கிறது போடணும். ஆனால் ஒரு சட்டை நிற்கிறதுக்கு உள்ளுக்கால பெரிய கேம் கொடுக்கணும். இந்த அப்பா போன்றவங்க சேவைகள் மக்களுக்கு விளங்காது. அது வந்து இந்த அறுக்க முடியாத ஒரு நண்பன்மார் அறுக்கவே ஒரு பிள்ளையா பார்க்கிறாங்க. ஒரு பெரிய இன்ஜினியராக இவரை கொண்டு இந்த தென் மாகாணத்தை செழிப்பாக்கலாம் என்று பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொஞ்ச நாள அவங்க அர்த்தமோட பழையினர் பழக்க பாராளுமன்ற கௌரவம் அர்த்தம் இலியாசோட அவர்கள் பழையின பழக்கத்தில் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். சாதாரணமான ஆளர்கள். ஆக கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, இந்த தென் மாகாணத்தில் மிக உயர்ந்த நிறைவேற்ற அதிகாரியாக இருந்தால் சீஃப் செக்ரட்டரி, நிறைவேற்ற இந்த பிரதமர் என்ற செயலாளர், பிரதம செயலாளர், மாகாண சபையில் அமைச்சர்களின் செயலாளர்கள், இதே போன்ற திணைக்கள தலைவர்கள், கூட்டுத்தாபன தலைவர்கள் எல்லோருமே அரக்கமோட மிக நெருங்கி இருக்கிறார்கள். அட்டிக்கடிக்கு அழைக்கின்றார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். நான் அவரோட ஒரு ப்ரோக்ரஸிவ் மீட்டிங்கு போனேன். அவர் சொல்லி அவர் மீட்டிங் ஒரு ப்ரோக்ரஸிவ் வர வேண்டும், ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் இங்கே போல் பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு போனாரு. அங்க அந்த சீஃப் செக்ரட்டரி, பிரதான செயலாளர் காரியாலயத்தில் சீஃப் செக்ரட்டரி, டிப்யூட்டி சீஃப் செக்ரட்டரி ஃபைனான்ஸ், டிப்யூட்டி சீஃப் செக்ரட்டரி பிளானிங், டிப்யூட்டி சீஃப் செக்ரட்டரி ஹியூமன் ரிசோர்ஸ், லேண்ட் கமிஷனர் எல்லாருமே பெரிய டாப் லெவல் அதிகாரிகள் தான் அந்த எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மிகவும் ஏதோ வருஷக்கணக்கில் பயணமாக மிகவும் சிரிச்சு காக்காயை போட்டு பார்க்கிறார்கள். அவர்கள் மிகவுமே அந்நியமாக பார்க்கிறார். இது வந்து அர்த்தமுடைய திறன். சரியா திறன் நல்லா கொடுத்து அவருக்கு நாங்கள் பொறாமப்படக்கூடாது. கொஞ்சம் பேர் பொறாமத்தனத்தான் யோசிக்கிறீர்கள். அவரை உடைக்கிறது, அவரை படத்தை உடைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு குட்டு செய்யறதுனால ஒவ்வொரு கட்சியை எங்கிருந்து வருது வருது போடுறது வருது ஃபுட்பால் வருது காரணம் வருது கூட்டம் எங்கிருந்து வருதுன்னு தெரியா. எல்லா இயற்கை கொடுத்ததும் மொட்டிட ஏஜென்ட் மொட்டிட வடிவத்தில் வந்து அவங்களுக்கு இனி சொல்லி ஏலாம் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அதனால மாற்று வழிகளை வந்து மக்களை ஏமாற்ற முடியும். சரியா? அப்போ உண்மையிலே அர்த்தம் வந்து அர்த்தம் இல்லையா அவரோட நான் இந்த நெஞ்சு பயணிக்கிற நாமளையும் கொண்ட நிறைய பிளானோட திட்டங்களோட சுற்றுறாரு. எங்களுக்கு ஒரு தென் மாகாணத்தில் உங்களுக்கு மாத்திரை மாகாணத்தில் இல்லை, உங்களுக்கு ஆதி மாவட்டம், அம்மாவுடைய மாவட்டம், கழுத்துறையில் உள்ள மாவட்டம், இங்கே முனராகிற மாவட்டம், இது எங்குமே ஒரு முஸ்லீம் பிரதேச பாராளுமன்ற பிரதேசம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு லீடர்ஷிப் கொடுக்கணும், எல்லோருக்கும் வந்து பிரவசனம் கொடுக்கணும். வந்து பூஜையிலே 180 ஆசிரியர் நியமனம், அது சாதாரண ஒரு நியமனம். அதுக்கான இன்டர்வியூ நடக்கும்போது எல்லாம் தெரியும். அதுக்கு கெசட் எப்படி வரும், அந்த கெசட்டை எவ்வளவு முஸ்லீம் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எப்படி ஷார்ப்பாக அந்த கெசட் அமையும் எல்லாம் தீர்மானிச்சு அதை அறிக்கைக்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டார். மாஷா 7ஆம் தேதி இன்டர்வியூ நடக்க போகுது. 180 அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது சாதாரண ஒரு வீடியோ நான் செய்த பணியில் ஒரு வீடியோ சொல்லிட்டாரு. அரசியல் தலைமைத்துவம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அரசியல் வந்து பார்க்கறதுக்கு முரண் அல்ல, உலகமே அரசியலாக முடியும். யுத்தங்களாக இருந்தாலும் பொருளாதார கொடுக்கலாக இருந்தாலும் எல்லாமே அரசியல் தான். அரசியல் என்பது பார்க்கறதுக்கு முரணாக அல்ல, அது எங்களை பொறுப்பாது கடமை. நாங்கள் அரசியல் ஒரு சாக்கடையில் ஒதுங்கினா சாக்கடையாளர்கள் தான் அரசியல் செய்வார்கள். அதுக்கு இப்போ அதுக்கான பொறுப்பு நாங்கள் அல்லாட்ட படித்து வச்சு ஆகும். அதை நல்லா தலையெடுத்துவோம், நல்லா தலையெடுத்துவோம். இன்றைக்கு தேசிய மட்டத்தில் உங்களுக்கு பார்க்கலாம் சோனா அரசியல் சொல்லி எம்எஸ்சி பேர் நான் பேசுகிறோம். ரிஷாத் பாரதி, அத்தாவுல்லா, ஹிஸ்புல்லா இவர்கள் எல்லாம் இவர்களே முழு ஏனைய இந்த சமூகம் பெரும்பான்மை சமூகம் எப்படி பார்க்குது, முஸ்லீம் தலைவர்களாக பார்க்குது. உண்மையிலே இவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் அல்ல. இவர்கள் பேர் தான் சோனா முஸ்லீம். அவர்களுடைய டிஸ்ட்ரிக்ட் தான் அவங்க அவ்வளவு வேலை தொழில் வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு வேலை செஞ்சவர்களுக்கு வருகின்ற முஸ்லீம்கள் வருகின்ற டீச்சர் பலம் கூட அவர்களுக்கு தான் கூட போகுது. காரணம் அரசியல் பலம். நான் அந்த பணத்தை உருவாக்க வேண்டிய உருவான பணத்தை குறைந்தது இல்லாமல் தரமாடி போயிருக்காங்க. உருவாகிற பணத்தை குறைந்தது நாசமாக போறாங்க.
அவங்களுக்கு அந்த அரசியல் பார்த்தால்தான் இன்னைக்கு அவங்களுக்கு காத்தாங்குடி உதாரணம் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் காலேஜ், மியூசியம், ரோட்டெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோட்டும் பெரிய பெரிய பாதைகள் அவங்க அரசியல் அதிகாரத்தை கொண்டு செல்வாக்கு வந்து அவங்க பெற்றுக்கொண்டு சரி தொழில் வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒரு உதாரணம் அஷ்ரப் இருக்கும்போது அவர் துறைமுக அந்த அமைச்சராக இருக்கும்போது எல்லா தொழிலும் இலக்கியம் இருக்கிறார். நமக்கு யாராவது ஆபத்து செய்யறாங்களா இதெல்லாம் அரசியல் அதிகாரத்தை கொண்டு அவர்கள் கேட்கிறது. எமது உறுப்பினர் இருக்காமை காரணமாக எமது தென் மாகாண முஸ்லிம் சமூகத்திலிருந்து இடைநிலை பட்டியல் போட்டால் நேரம் பார்த்தார் மந்திரத்தை அனுப்பி பேசினார். ஏன்னு சொன்னால் நான் அரசியல் சேவையில் ஈடுபட்டவர். அதில் 10-12 வருடங்களாக நான் கல்வி அமைச்ச பணிபுரிகிறேன். மக்கள் உரிமை உடனே பேசக்கூடிய அரசியல் தலைமைத்துவம் இல்லாத காரணத்தால் நாம் கஷ்டப்பாடு எமது முஸ்லீம் அதிகாரிகளிடம் போய் விசாரிப்பார்கள். அவர்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எமக்கான புகழ் வரவில்லை. ஆனால் நாங்கள் அதை பற்றி கவனத்தில் எடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வழியில் நான் பார்த்தா தென் மாகாண முஸ்லீம் சமூகம் அரசியல் அனாதைகள் என்று சுருக்கமாக சொல்லலாம். அரசியல் அனாதைகள் அவங்களுக்கு தெரியும். உம்மா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அனாதைகள். நாங்களும் அனாதைகள். ஏன் எதிர அனாதைகள்? அரசியல் தலைவர்கள் இல்லாத அனாதைகள். ஒரு அரசியல் தலைவராக எமக்கு இருக்காவிட்டால் அவரை உருவாக்குவது பங்கு நீ சொன்னாலே நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இதுதான் உண்மை. ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இல்லாவிட்டால், ஒரு லோயர் இல்லாவிட்டால் முழு சமூகம் சேர்ந்து ஏன்னா டாக்டர் வைத்தியம் ஒரு அடிப்படை தேவை. அவசரத்துக்கு ஒரு டாக்டர் இல்லாத ஊர்ல அப்ப அந்த ஊர் அந்த டாக்டர் உருவாக்குற அந்த சமூகத்தை பங்கு ஒருவர் உருவாக்கிவிட்டால் இன்னும் பலரை உருவாக்குவது பண்புடிக்காத. இது நவீனகால இஸ்லாமிய அறிஞர் சொல்கின்ற கருத்து. அதே நவீனகால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், டாக்டர்கள் வைத்த லோயர்கள் மாத்திரமல்ல, அரசியல் தலைவர்களை உருவாக்குவது பரவாயில்லை. அப்போ எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாகாண சபையின் உறுப்பினரை உருவாக்குவதற்கு நாங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. பல அறிஞை நாங்கள் வீணாக்கி விட்டோம். ஆனால் அல்லாஹ் என்னை கைவிடவில்லை. ஏதோ அல்லாஹ் மீது கொண்ட அன்பின் காரணமாக நமது சகோதர சிங்கள மக்களின் 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்டு எமது ஒரு பாராளுமன்றத்தை அல்லாஹ் அனுப்பினார். இந்த பொறுமதி விளங்காதவர், இந்த பாராளுமன்ற அங்கத்தோ இந்த பொறுமதி விளங்காதவர்கள் அவர்களை போன்ற மடையர்களை நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் பிறகு வரக்கூடிய அரசியல் அதிகாரங்கள், நமது உரிமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் இனிதான் திறக்கப் போகின்றது. இதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்திலே முளையிலே கிண்டிய வேலைகளை சதிகாரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சதிகளை நாம் முறையிலே கிண்டியிருந்தீர்கள். இதான் உண்மை. ஆக பாராளுமன்றத்துக்கு அல்லாஹ் தஆலா எமக்கு நம்ம சகோதர சிங்கள வாக்குகளை கொண்டு எமது வாக்குகளை கொண்டு ஒரு ஆளை தெரிவு செய்து அனுப்பியுள்ளார். அவரும் சாதாரண ஒரு அல்ல. எனக்கு சகோதரர் பாராளுமன்ற சகோதரர் டாக்டர் மியாஸ் அவர்களை முன்பு தெரியாது. அதற்கு பிறகுதான் நான் அவரை தேடினேன். அவரை தேடி நான் கண்ட ஒரு விடயம் என்றால், தென் மாகாணத்திலே மிகப்பெரிய ஒரு முன்னறிவு படைத்த ஒரு ஆள் இருக்கும் என்றால் அது டாக்டர் மியாஸ் அவர்கள் தான். ஏன்னு சொன்னால் கல்வி ஓலவர் பரீட்சை நான் சுத்த தமிழ் இல்லாமல் சுத்தம் சும்மா இன்னொரு பாஷையிலே பேசுகிறோம். ஓலவரில் 980 சிங்கள மீடியத்தில் அது பெரிய விஷயம் அல்ல. சிங்கள சாகித்யிலேயே எடுக்கிறது சிங்கள மாணவர்களுக்கே முடியாது. அதே போன்று உயர்தரத்திலே அட்வான்ஸ்களிலே மேக்ஸ் ஆக கஷ்டமான ஒரு மேக்ஸ், அந்த மேக்ஸில் 3 எழுதியிருக்காரு. எடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் மாத்திர டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அவ்வளவு சிங்கள மாணவர்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 12 வந்திருக்கிறார். 3வது பெரிய சாதனை யூனிவர்சிட்டி மொரட்டு யூனிவர்சிட்டி நேச்சுரல் யூனிவர்சிட்டி சர்வதேச தரத்தில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி மொரட்டு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் சிவில் இன்ஜினியரிங்கில் செகண்ட் அப்பர் கிளாஸ் எடுத்து GPA 3.5
தீபாய்களுக்கு இது தென்மாகாண இதுவாக எந்த ஒரு முஸ்லீம் அல்லா வந்து பாராளுமன்ற தெரிவித்த இடத்துக்கு யார் வந்து சும்மா அனுப்பவும் இல்லை. ஒரு மிக திறமையான ஒரு இன்ஜினியர் தான் இதுக்குமே இல்லை. நாங்கள் அவரை பலப்படுத்தாட்டி நான் பெரிய குற்றவாளிகளாக மாறி இதுதான் உண்மை. ஆக நான் இந்த பெண்ணான சகோதரர் அர்த்தம் இல்லையாசோடைய பல வழிகளில் பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நான் பார்த்த ஒரு விடயம் தான், இந்த சின்ன வயசுல 32 வயசுல தென் மாகாணத்தில் உள்ள நிறைவேற்று தரத்தில் உள்ள எக்ஸிகூட்டிவ் லெவலில் அனைத்து அதிகாரிகளும் அர்த்தம் இல்லையாச முதலாவது கவர்னர் அர்த்தம் இல்லையாச ஒரு நண்பன்மார் அர்த்தமே ஒரு பிள்ளையா பார்க்கிறாங்க. ஒரு பெரிய இன்ஜினியராக இவரை கொண்டு இந்த தென் மாகாணத்தை செழிப்பாக்கலாம் என்று பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொஞ்ச நாள்ல அவங்க அர்த்தமோட பழையினர் பழக்க பாராளுமன்ற கௌரவ அர்த்தம் இல்லையாசோட அவர்கள் பழையின பழக்கத்தில் அவர்கள் விளங்கி கொண்டார்கள்.